ஸோ ஏன் வந்து ஒரு டாக்டர் நான் ஏன் இதை பற்றி பேசணும் அப்படின்றது நீங்கள் வந்து கோவப்படாதீங்க. இது எனக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட நண்பர்கள், உங்களோட குடும்பத்தினர், உங்களை நம்பி இருக்கிறவங்களையும் நீங்கள் மனதில் கொண்டு குடிக்கும் போதும் அந்த அளவுகளை வந்து குறைங்க. உணவுகள் சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து இனிப்பு சாப்பிடணுமா சாப்பிடுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இறைச்சி சாப்பிடணுமா சாப்பிடுங்க. ஆனால் அதோட அளவை மட்டும் குறைச்சிக்கோங்க. உங்களோட நண்பர்கள் கூட, உங்களோட நெருங்கியவர்கள் கூட தீபாவளியை வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்னும் ஒரு பிரம்மாண்டமாக நீங்கள் கொண்டாடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். ஸோ அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி தீபாவளி வந்தாச்சு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக உங்களோட குடும்பத்தோட நிறையா வந்து புது துணிகள் வாங்கிறது, அப்புறம் வந்து இனிப்பு பலகாரங்கள் இல்லை பலகாரங்கள் செய்கிறது, இது எல்லாமே முறுக்கு செய்கிறது, இது எல்லாத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக ஆர்வமாக இப்போ வந்து செஞ்சிட்ருப்பீங்க. இந்த நேரத்தில் வந்து ஒரு விஷயம், ஆரோக்கியம் சம்மந்தமாக ஒரு விஷயம் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படின்ற ஒரு பழமொழியை மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் வந்து இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆரோக்கியம் சம்மந்தமாக இப்போ நம்ம வந்து இனிப்பு நீரினால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க நிறைய பேர், இரத்த கொதிப்புனால் பாதிக்கப்பட்டவங்க, கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், பல நோய்கள்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவே வந்து ஒரு மருந்து தான். அதை நான் எப்போவுமே என்னோடய பேஷண்ட்கிட்ட நான் அதை எப்போவுமே சொல்லுவேன். ஸோ இந்த உணவுகளை வந்து எடுக்காதீங்க, இந்த உணவுகளை வந்து குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர்ற பேஷண்ட்டுக்கு அது நல்லா தெரியும். ஸோ ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து சரியாக கடைப்பிடிக்கணும். ஸோ முக்கியமாக இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா உணவுகள் சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து இனிப்பு சாப்பிடணுமா சாப்பிடுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இறைச்சி சாப்பிடணுமா சாப்பிடுங்க. ஆனால் அதோட அளவை மட்டும் குறைச்சிக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் முக்கியமாக வந்து கடைப்பிடிங்க. நிறையா எடுத்துக்காமல் குறைவாக எடுத்துக்கோங்க. அது வந்து உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது மதுப்பழக்கம். ஸோ நிறைய நேரங்களில் வந்து இந்த ஒரு ஃபேமிலி கேதரிங், குடும்பத்தோடு எல்லோரும் சந்திக்கும் போதும் சரி, நம்மளோட சகோதரர்கள், நண்பர்கள் கூட சந்திக்கும் போதும் சரி, இந்த மது பழக்கம் வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு சரியான முறையில் அளவுக்கு அதிகமாக குடிக்கிறத வந்துட்டும் நீங்கள் வந்து தடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட நண்பர்கள், உங்களோட குடும்பத்தினர், உங்களை நம்பி இருக்கிறவங்களையும் நீங்கள் மனதில் கொண்டு குடிக்கும் போதும் அந்த அளவுகளை வந்து குறைங்க. குடித்து கொண்டு வாகனம் வந்து ஓட்டுறதை முடிஞ்ச அளவுக்கு வந்து செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா நிறைய விபத்துகள் வந்து இந்த நேரங்களில் இந்தியர்கள் மத்தியில் அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ ஏன் வந்து ஒரு டாக்டர் நான் ஏன் இதை பற்றி பேசணும் அப்படின்றது நீங்கள் வந்து கோவப்படாதீங்க. இது எனக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுனால, அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. உங்களோட உணவு, குடிப்பழக்கம், அதே நேரம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் தாமதமாக ராத்திரி லேட் நைட்ஸ் வந்து வெளியில் ரொம்ப நேரம் செலுத்துறத கூட குறைச்சிக்கிட்டு உங்களோட குடும்பத்தோட, உங்களோட நண்பர்கள் கூட, உங்களோட நெருங்கியவர்கள் கூட தீபாவளியை வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்னும் பிரம்மாண்டமாக நீங்கள் கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.